ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இது கோலிவுட் அண்ட் கட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. பொதுவாக சினிமா அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க்குங்க. டைரக்டர், கேமராமேன், ஆக்டர்ஸ் இப்படி பல பேரோட கடின உழைப்பு மூலியமாக தான் நல்ல சினிமா வெளிவருதுங்க. இப்படிப்பட்ட நல்ல சினிமாக்களை நம்மளும் பார்த்து என்கரேஜ் பண்ணணும். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. One, நம்ம கோலிவுட் அண்ட் கட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அநேகன் படத்தோட டீம் இன்டர்வியூங்க. கேவி ஆனந்த் சார் டைரக்ஷனில் தனுஷ் பல கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க படம் அநேகன். இந்த அநேகன் மூவி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அந்த டீம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். I'm here to talk about my film Anegan, which is releasing now. I'm playing 4 different characters in the film, and you'll see me from age 14 to age 25, so it's going to be quite interesting. I'm also starring opposite Dhanush sir, and I'm sure all of y'all are very big fans of his. He is a fantastic actor, but I guess all of y'all know that because he is a national award winner. And acting, as everyone knows, is reacting, so he performed so well, and that helped me perform like even better as well. He really understood when it came to my difficulty in Tamil, and he never once made me feel intimidated by him. He's a very kind and humble human being, and please sir, always stay that way, and I hope we get to work together soon. I also got a chance to share screen space with the great Karthik sir. Karthik sir is fabulous. He's truly back, and you're going to see him like you've never seen him before. The way Karthik sir has performed is unbelievable. I've learned so much just by watching him. It's like he was never away from the camera, you know. He always made me laugh on set. He brought amazing energy on set, and you will really love his performance. நீங்களில் இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய நாங்கள் ஒரு பர்மா, மலேசியா, நார்த் அமெரிக்கா இங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு விஷுவல் ஃபீஸ் சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு முக்கியமான ஓம் பிரகாஷோட சினிமோட்டோகிராஃபி, அவர் பண்ண வாகை சூடுவா, ஆரம்பம், அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இந்த படத்துக்காக அவரை கூப்பிட்டு நாங்கள் பண்ண சொன்னோம். அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் கிரண், நிறைய அவர் படத்தில் நடிச்சும் இருக்கார். கிரண் பார்த்திங்கன்னா ஒரு போட்ட செட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செட்டுன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் ஒரு 35 days ஷூட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பர்மாவில் இருக்க வில்லேஜ் ஃபேர், அது மாதிரி அது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு செட்டப் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா போட்டிருந்தார். அதுக்கான அந்த பீரியட்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா யோலோ சாங்க்கு வந்து ஒரு ராஜசுந்தரமோட கோரியோகிராஃபி பண்ணியிருந்தார். இன்னொரு பாபா பாஸ்கர் வந்து தங்காமாரி அண்ட் மற்ற பாடல்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ஷன் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரீலுக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்றதுனால கண்ணனோட ஒரு பங்களிப்பு ரொம்ப அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம எப்படி வேணால் பிளான் பண்ணிடலாம். இது தனுஷே வந்து ஒரு டூப் போடாமல் நிறைய சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மேலேருந்து ஒரு 100 அடி மேலேருந்து ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இதெல்லாம் பண்ணால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு. அவர் வந்து உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு ஜம்ப் பண்ண ஒரு ஆக்ஷன் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஒரு ஃப்ரீயாக பண்ணணும். தனுஷ் இது பண்ணுறதுக்கு ரெடி இருந்தாலும் அந்த ஒரு கட்ஸ் சொன்னால் நம்ம அந்த அதுக்கான பாதுகாப்பு கரெக்டாக இருக்கணும். அது கனலோட பிளானிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் மேலே மணல்லாம் சரிஞ்சு விழும். அது வந்து ரொம்ப அமீரா தர்ஷனும் சரி, தனுஷும் சரி, இது மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி ஒரு பவுண்ட் ஆஃப் மண் அவங்க மேலே விடுது. உண்மையான மண் தான் போனோம். நாங்கள் எதுவும் டூப்ளிகேட்டாக வேறு எதுவும் போடல. அந்த மாதிரி இந்த விஷுவலாக கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமீரா தர்ஷனுக்கும் அந்த தனுஷ்க்கு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக எனக்கு அதை பிரமாதம் இந்த சென்ஸ் விஷுவலாக இந்த மாதிரி ப்ரொமோட் சொல்லும்போது பிரமாதம் சூப்பர் வித்தியாசம்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு இல்லாமல் நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவங்க பண்ண விதம், அவங்க 2 பேரோட அந்த காதல் ஒன்று சேர்றது, பிரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு
வெல்கம் பேக் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். நம்ம லயோலா காலேஜில் ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்ததுங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ஸ், அவங்கள பற்றின நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Cinema in its purest form. ஒரு மனிதன் அவனே ஒரு படத்தை உருவாக்கி அவன் தனக்காகவே உருவாக்கி கொண்டால் மட்டுமே சாத்தியம். But there is the beauty of cinema. இந்த கலை வடிவத்தின் அழகே அதுதான். ஒரு மனிதனுடைய விஷன், பட் அதை சாத்தியப்படுத்துவதற்கு கூட்டுக்கலவை தேவைப்படுகிறது. It's a collaborative effort. நானே ஸ்கிரிப்ட், நானே அந்த படத்தை இயக்கினால் கூட எனக்கு என்னுடைய தோழர்களின் உதவி தேவைப்படுகிறது. எனக்கு ஒளிப்பதிவாளர்களின் உதவி, எனக்கு வந்து மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் உதவி, நடிகர்களின் உதவி தேவைப்படுகிறது. அண்ட் சினிமா எந்த அளவுக்கு ஒரு கலை வடிவமோ அந்த அளவுக்கு அது ஒரு வணிகமும் கூட. Because it is somebody else's money. And we have to make sure that his investment is protected to an extent. And மற்ற எந்த கலை வடிவத்தை காட்டிலும் இதுதான் சினிமா மிக அழகாக ஆக்குறது என்று நான் கருதுகிறேன். நான் இன்றைக்கு வந்து என்னுடைய மனதிருப்திக்காக நான் ஒரு சிலையை வடித்துக் கொள்ளலாம், என்னுடைய மனதிருப்திக்காக நான் ஒரு நாவலை எழுதலாம் அல்லது ஒரு சிறுகதை கவிதை எழுதலாம். பட் சினிமா பை இட்ஸ் வெரி நேச்சர் பிறருடைய பார்வைக்காக உருவாக்கப்படுகின்ற, பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு அனுபவமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு கலை வடிவம். ஒரே ஒரு சின்ன விஷயம், சினிமா மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இன்னும் குறையாமல் இருப்பதற்கான ஒரு விஷயம். சிற்பம் அதன் அளவிலே ஒரு கலை வடிவம், எழுத்து அதன் அளவிலே ஒரு கலை வடிவம். ஆனால் அத்தனை ஓவியம் அதன் அளவிலே ஒரு கலை வடிவம். அத்தனை கலை வடிவங்களை உள்ளடக்கிய ஒரு கலை வடிவமாக இன்றைக்கு சினிமா திகழ்கிறது. When I write, it is not me. When a person writes, when a script writer writes, அவன் ஒரு கலை வடிவத்தில் வந்து ஆக்சுவலாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். And then when that அந்த எழுத்து ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்போது அங்கே ஓவியம் வருகிறது. ஓவியம் எப்படி வருகிறது? From time immemorial, ஒவ்வொரு சினிமாடோகிராஃபரும், இங்கே சினிமாடோகிராஃபி பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீர்கள், பெயிண்டிங்ஸை வந்து ரெஃபரன்ஸ் ஆக கொள்ளக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் எத்தனையோ பேர் நீங்க வருங்காலத்தில் செய்யதான் போறீங்க. ஸோ ஓவியம் ஒரு பகுதியாக வருகிறது. ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது காம்போசிஷன், which is also something that has got to do with paintings, அது வருகிறது. சவுண்ட், மியூசிக், இப்படி பல்வேறு கலை வடிவங்களை உள்ளடக்கிய ஒரு கலை வடிவமாக சினிமா இருக்கிறது. வரவேற்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆஃப்கோர்ஸ் நீங்க okay, this is a rosy period, my friends. உங்களை தலையில புட்டவும் தமிழ் சினிமா காத்து கொண்டு இருக்கிறது, இண்டஸ்ட்ரி காத்து கொண்டு இருக்கிறது. பட் டேக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட். தமிழ் சினிமா ஒவ்வொரு சவாலும், நாளை நீங்கள் காணப்போகிற ஒவ்வொரு சவாலும் is an opportunity. Keep that in mind. All the very best. ஒரு பயிற்சி பள்ளியில் படித்தேன், இரு பயிற்சி பள்ளியில் படித்தேன், நம்பிக்கை பிறக்கவில்லை. ஒருவேளை அந்த இரு பள்ளிகளிலும் நான் படிக்காமல் இருந்தால் நேரடியாக போய் ஒரு இயக்குனரின் வாசலை தட்டி நான் நடிக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டிருப்பேன். ஆனால் அந்த இரு பள்ளிகளும் ஒரு தவறு செய்து விட்டன. இது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று எனக்குள் அங்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பது நிஜமாக இருந்தாலும் அந்த இரு பள்ளிகளிலும் இது கற்றுக்கொள்ள வேண்டியது. இதில் ஒரு தேடல் இருக்க வேண்டும். இதன் விளிம்புகள் உனக்கு கடைசி வரையும் புரியாது. அந்த விளிம்பை நோக்கி ஓடுகின்ற சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதை எனக்கு விதைத்தது. நாடகங்களுக்கு போனேன், பட்டறைகளுக்கு போகிறேன், ஆங்கில பட்டறைகளுக்கு போனேன், அசிங்கமாக வெளியேற்றப்பட்டேன். முதலில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வா, அப்புறம் நடிப்பை கற்றுக்கொள்ளலாம் என்று வெளியே நினைப்பினர். ஆனால் தோழர்களே, நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம்,
100 வருட இந்திய சினிமாவை பற்றி பேசுபவர்களுக்கு, 100 வருட தமிழ் சினிமாவை பற்றி பேசுபவர்களுக்கு நான் படிக்கின்ற காலத்தில் ஒரு புத்தகம் தமிழ் சினிமாவை பற்றி கிடையாது. இந்த ஸ்டானிஸ்லாஸ்கி எழுதிய புத்தகம் கண்ணதாசன் குடும்பத்தாரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் நடிகரான தீர்மானித்த ஸ்டானிஸ்லாஸ்கி பட்சம் இங்கிலீஷ்ல தானே இருக்கு. நான் என் கர்வத்தால் சொல்லவில்லை, என் அகம்பாவத்தால் சொல்லவில்லை. நான் நல்ல நடிகர், எனக்கு அது கூச்சமே கிடையாது. ஆனா என்னுடைய மதிப்பீட்டிலே நான் குறைவாக சொல்ல முடியாது. எனக்கு திருப்தி இல்லாத படத்தை கூட பிரமாதமா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா எடுத்துப்பேன், எனக்கு கூச்சமே கிடையாது. நான் நம்புகின்றேன், நான் நல்ல நடிகர், நான் நம்பர் 1 இல்லை. ஒரு தொழில்முறை நடிகனின், ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டரின் முதல் கடமை தான் நடிக்க போகின்ற ஒரு கதாபாத்திரத்தை எந்த கதைக்களத்தில் உருவாகிறதோ அதனுடைய முழு வடிவமான ஸ்கிரிப்ட் ஒரு நடிகனுக்கு வேணும். தமிழ் சினிமா கொடுக்குமா? கொடுத்துச்சா? நான் இன்ஸ்டியூட்ல படிச்ச பெரிய இதுவா ஸ்கிரிப்ட் கேட்கறான், முழு கதையும் கேட்கறான். வேணா போய் இல்லைங்க, நான் என்னுடைய கதாபாத்திரத்தை தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தோட எப்படி எந்த காரணத்தினால இதெல்லாம் சொல்லுவேன். நான் இன்ஸ்டியூட்ல படிச்சதான் அந்த பசங்க எல்லாம் இன்ஸ்டியூட்ல படிச்சதுனால இதே குழப்பம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே விவாதமா வரும். சார் நான் என்ன சார் கேட்டேன், நான் பிரியாணியா கேட்டேன்? இல்லையா சார், நான் என்னுடைய நடிப்புக்கான ஒரு அந்த நடிப்புக்கு இந்த கூறு தேவைப்படுது, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னா விவாதம் ஆகுது. ஒரு காலகட்டத்தில் அது சண்டை ஆகுது. எனக்கு கண்டுக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் பின்வாங்கப்படும். அடுத்த கூடவே இருந்தார். சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது, கனவு மட்டும் இருக்கு. கனவு திணிக்கப்பட்ட கனவா இருக்கு. எனக்குள்ள கேள்வி. அப்ப பண்ணாத. கூட நண்பர்கள்லாம் இருக்காங்க, நாடகக்கார நண்பர்கள், அருள்மொழி பேர செல்வர்கள், அவங்களை பத்தி மேல இருக்காங்க. ஏய் மச்சான், அப்படி ஃபீல் பண்ண விட்டுறா, எதுக்கு நான் அப்படி போய் அவமானம் பண்ணும்? நாடகத்துல நடிப்போம். நாடகத்துல நிப்பாங்க, நாடகத்துல மட்டுமே நடிச்சுட்டு தான் எங்க அப்பா என்ன கொண்டுவார். அவங்க எப்படி சொல்றது? தோழர்களே, 3 நாள் எனக்குள் விவாதம். ஒரு நடிகனாக உனக்கு தேவைப்படுகின்ற வசதிகள்னா கேரவன், ஆப்பிள் ஜூஸ், ஏசி ரூம் அதெல்லாம் இல்லை. நடிகனாக உனக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் நீ விலக்கு அந்த இடத்தை விட்டு. நான் அப்படி பார்த்தேன்னா சில நடிகர் நானா பட்டுக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். அவர் இந்த படம் பிடிக்கலாம் அப்படியே விட்டுருவார், போயிடுவாரு. என்னால முடியல. ஆக இதை நீங்கள் முழுக்க ஒரு தொழிலாக ஏற்றுக்கொண்டாலும் தப்பில்லை என்று சொல்ல வருகிறேன். ஆனால் அதை மிக நேர்த்தியாக, மிக அறிவுபூர்வமாக, சமூகத்தில் பொறுப்புள்ள ஒருவனாக நீங்கள் அந்த திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ இருக்க சினிமா காலகட்டத்தில் எல்லாருமே படத்துக்கு டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும், ஃபன்னியாக வைக்கணும், அட்ராக்டிவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெனக்கிடுறாங்க. பட் அதே மாதிரியே இந்த டீமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? படை சூழ வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்க. சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, தேட்டருக்கு எல்லாருமே படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட லான்ச் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம். வினோத்துங்கிற கேரக்டரில் நான் ஃபஸ்ட் லீட், அதாவது ஹீரோவாக பண்ணுறேன். என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து ஒரு வெளியில் வர கைதியாக இருக்கும். இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு டேரக்டர் சலீம் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு டெபியூ ஆர்டிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நன்றி. இந்த கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற ஒரு படம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பேஸ்டான ஸ்டோரி தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். மக்கள் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஹாய், திஸ் இஸ் பிரியா சர்மா. நான் சலீம் சார் மூவியில் செகண்ட் ஹீரோயின் பண்ணுறேன். இந்த மூவி இட் இஸ் அபவுட் அ ஹாஸ்பிட்டல் சீன். எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரஸ்ட் பண்ணுறது, எந்த ஹாஸ்பிட்டல் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி கம்ஸ் அவுட் ரியலி வெல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சலீம். நான் இப்போ புது படம் டைரக்ஷன் பண்ண போகிறோம் தமிழில். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் இன்சல்ட்டாக போயிட்டே இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் சரி வரும் என்றாக நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் தான் நம்ம உடம்பு சரி வரும். ஒரு கிட்னி பாதிக்கப்பட்ட மகன் இப்போ சங்கடப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு பார்த்தோன்னா ஒரு கிட்னி வேறு ஆள்கிட்ட இருந்து தட்டி அவன்கிட்ட கேள்வியே கேட்காமலே தட்டி எடுத்துகிட்டு வர்ற காலம் இது, ஏமாற்றப்படுற காலம் அப்படிப்பட்டு இருக்குது. ஆனால் இப்போ
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக நம்ப முடியல. ஆனால் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போனேன்னா என்ன செய்யலாம், அதுதான் இந்த படம் உங்களுக்கு உறுதியாக நல்லபடியாக கொண்டு வர ஒரு சப்ஜெக்ட்டு. இன்னொன்று பார்த்தோன்னா நம்பிக்கை இல்லாத டாக்டர்ஸ் நிறையா பேர் இருக்கார். இப்போ நம்பிக்கை இருந்தாலும் தப்பு செய்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கார். அந்த நிறைய பேரில் ஒரு ஆளாவது இந்த படம் பார்த்தோன்னா திருந்துவன்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட்டு. ஒரு உயிர் வாழ்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. ஆனால் அது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, அது எப்படி ஒப்படைச்சு நம்ம முடியவோ அவ்வளோ வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா சேஞ்ச் ஆயிடுவேன். தப்பு செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக பண்ண போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வர்ற ஒரு ஆபத்து, அந்த ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றுறது. படத்தோட பேர் படை சூழா வாங்க. எல்லாரும் கூட்டமாக வாங்க, தியேட்டரில் வாங்க. கண்டிப்பாக 3 மாதத்தில் நாங்கள் வந்துடுவேன். கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு ஹிட்டு கொடுங்க. நன்றி. படை சூழ வாங்க படத்தில் காமெடி ரோலாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 பேரில் ஒருத்தராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பேஸ் தான் இந்த படம். காமெடி கமர்ஷியல். இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே வராத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. எப்படி சொல்லுறது, வந்து புதுசாக இருக்கும். இப்போ வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும் ஃபேமிலியோடு வந்துக்கூடிய வந்து பார்க்கக்கூடிய படம். ஆல்ரெடி ஷூட் போயிட்டு இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சலீம் சாருக்கு மிக்க நன்றி. என் பேர் பஞ்ச் பரத், நான் ஸ்டன் மாஸ்டர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு டாக்டர் சலீம் எனக்கு ஸ்டன் மாஸ்டர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. படை சூழ வாங்க அருமையான ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் ஸ்டன் மாஸ்டர் பண்ணான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு டாக்டர் சலீம் என்னை கேட்டுட்டார். அவர் என்னென்னா என்னோடய நண்பர். இது அருமையான ஸ்கிரிப்டு, நீங்கள் படம் பார்க்கணும். இந்த புது டீமை பிளெஸிங் பண்ணணும். இந்த புது யுகம் எங்களுக்கு ஒரு புது யுகமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியங்கா.